வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது சாரி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் அவங்களோட பாக்கியம் அவங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அதற்கு கொஞ்சம் அவங்க முயற்சி செய்யணும். அவங்களோட ஒரு நல்ல ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்லுவோம் இல்லையா, அது பாக்கியம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையிலும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நோக்கத்திற்கு உங்களை கொண்டு போகும். இதெல்லாம் உயர்வாக நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க. கோவிலுக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு வழிபாடு செய்யணும், கொஞ்சம் அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு அதிகமாக தோணும். இது வாழ்க்கை குறித்து ஒரு புதிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு யோசனை வரும். அது ஒரு நல்ல ஒரு வழியை நோக்கி உங்களை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் வரும். உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். மேலதிகாரிக்கு பார்த்திங்கன்னா உங்களை நம்பி உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது கேட்டு செயல்படுவாங்க. அந்த ஐடியா அவங்க பாராட்டுற மாதிரியாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. லாங் ட்ராவல் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் ஒரு லாங் ட்ராவல், வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸ்பான்ஷன்லாம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி ஐடியா வரும். அது நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். புதிய புதிய ஐடியாலாம் ஏதாவது கிடைக்கும். அது கூட நீங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்னென்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 3 நாள் நல்ல நாளாக இருக்குது. 23, 24, 25. அதாவது வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். அது ஜாக்கிரதையாக நீங்கள் எந்தெந்த ஒரு வளர்ச்சிக்கான வேலைகளை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் 2 வாட்டி 3 வாட்டி யோசனை பண்ணி செய்யுங்க. அந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வரவு நல்லபடியாக இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். குறிப்பாக பழைய கடன் யாருக்குன்னா கொடுத்துருக்கீங்க, ஓல்டு கலெக்ஷன் எதனா வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு எதிர்பாராத லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைங்க, அதை மறக்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சேவிங்ஸுக்கும் நீங்கள் டைம் கொடுங்க, இடம் கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சாரி, மன்னிச்சிடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஈகோ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும் மைண்டு பொறுத்த வரைக்கும். நல்ல நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு மனசில் தோணும். அதெல்லாம் ஒரு செயல்படுத்துங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்துங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஐடியா, உங்களோட மோட்டிவேஷன், ஒரு நல்ல ஒரு கருத்து வருதோ அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஈகோ ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். என்னப்பா இது, நம்ம அவருக்கெல்லாம் பேசணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலைலாம் வரும். அது கடந்து வந்துடுங்க. உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்ணில் கொஞ்சம் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண் கொஞ்சம் டயர்டாகும். சாரி,
கண்ணு கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியா இருக்கும். தண்ணி அதிகமாக குடிங்க. அது வந்து உங்களோட பாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சில்லுன்னு கொஞ்சம் ஃபுட் எதுனா சாப்பிடுங்க. அது வந்து கொஞ்சம் அமைதியாக உங்களை ஹெல்த்து நல்லா பண்ணுறதுக்கு அதிகமாக ஒரு ஆர்வம் இருக்கும். யோகா முடிஞ்ச அளவுக்கு பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. இல்லன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படுத்தி தரும். எந்த அளவுக்கு நீங்க ஈகோ குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சக்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து நீங்க நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்புகள பார்த்து பயப்படாதீங்க. அத வந்து நல்லபடியா யுட்டிலைஸ் பண்ணி ட உங்களோட ஒரு நல்ல வளர்ச்சிக்கு அத பயன்படுத்திக்கோங்க. பெரிய சிந்தனைகள் எல்லாம் வரும். பெரிய பெரிய ஐடியாலாம் வரும். இது பண்ணலாம், அது பண்ணலான்ட்டு. அது செயல்படுத்துங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வளர்ச்சி வாய்ப்பு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் வரும். ஈகோ மட்டும் கொஞ்சம் சோதனை பண்ணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிதானம், பணிவு இருந்ததுன்னா, இந்த வாரம் சக்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.